குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துக்கிட்டோம்னா இந்த இது பார்த்துருந்தோம். லாஸ்ட் வந்து எக்ஸ் கமா டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். பொதுவாக டெஃபினிஷன் தான். லெட் எக்ஸ் கமா டி மெட்ரிக் ஸ்பேஸ். ஒரு சப்செட்டை வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லணும்னா எவ்ரி லிமிட் பாயிண்ட் இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் இன்னு சொல்லணும், பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லணும். சரிங்களா, இது முக்கியமானது. அதாவது லிமிட் பாயிண்ட்னு அர்த்தம், லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ்னு அர்த்தம். எவ்ரி a point P belongs to metric space X is said to be an limit point of the set A, subset of A, if every neighborhood of A contains a point in A other than A. ரைட்டுங்களா, A தவிர வேறு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஒரு நெய்பர்ஹுட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ரேடியஸ் எடுத்து நம்ம வரைஞ்சாலும் அதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா, அதுக்கு பேர் லிமிட் பாயிண்ட். சரிங்களா, இன்டீரியர் பாயிண்ட்னு அர்த்தம்னா அந்த இப்போ வந்து அந்த ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லணும். இஃப் தேர் இஸ் எ நெய்பர்ஹுட், சரிங்களா, தேர் இஸ் எ நெய்பர்ஹுட் ஃபுல்லி கண்டெய்னிங் ஏ, அந்த ஏக்குள்ளே இருக்கிற மாதிரி என்ன செய்ய முடியும், ஒரு நெய்பர்ஹுட் நம்மளால் வரைய முடிஞ்சதுன்னா ஒன்று அட்லீஸ்ட் ஒன் வரைய முடிஞ்சுதுன்னா அந்த பாயிண்ட்டை வந்து இன்டீரியர் பாயிண்ட் சொல்லுவோம். சரிங்களா, ரைட். இந்த லாஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த இது பார்த்துக்கு முக்கியமானது. இந்த ரேங்கில் இப்போ ஏங்கிறது எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ், பிங்கிறது என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரி கிடச்சிடும். ரைட்டுங்களா, ஓகே. அப்போ எம் மைனஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படி வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு ஐகன், இதுக்கு வந்து இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இது மட்டும் தான் டிஃபர் ஆகும். ரைட்டுங்களா, அதாவது நான் ஜீரோ நம்பர் சேமாக இருக்கும். சரிங்களா, ஜீரோ நம்பர் மட்டும் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், இதுக்கு கேரக்டரிஸ்டிக் இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரைட்டுங்களா கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டே என்னது ரெண்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ் பவர் எம்ஐ இந்த ரெண்டே இது இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா, எக்ஸ் டு தி பவர் எம் மைனஸ், இந்த எம் மைனஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அதாவது என்ன அர்த்தம்னா நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ ஆர் சேம். ஸோ நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ்லாம் சேமாக தான் இருக்கும். ஜீரோ ஐகன் வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் அதை செக் பண்ணணும். ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சீக்வன்ஸ் 1/n இதில் 0,1 கன்வர்ஜ் ஆகுமானேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான். லிமிட் டெண்டன்ஸ் இன்ஃபினிட்டி போகிறோம், ஜீரோ இதில் இல்லவே இல்லை. சரிங்களா, ஜீரோ இதில் இல்லை, ஜீரோ இருந்தால் தானே கன்வர்ஜென்ஸ் சொல்ல முடியும். அப்போ அதனால் கன்வர்ஜென்ஸ் வராது. இவங்க வந்து என்னது போத் ரெண்டுமே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக க்ளோஸ்ட் ரூல் போட்டால் அது வந்துருக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக அதுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் வந்துடும். சரிங்களா, கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இல்லை. அதாவது பொதுவாக 1,n வந்து ஆறில் வராது, ஆறில் வந்துடும். ஏன்னா ஆறில் 0 இருக்குல்ல. ஆமாம், ஆறில் 0 இருக்குல்ல. ஸோ ஆர் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அதனால் எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது இதில் கன்வெர்ஜ் ஆகும். ரைட்டுங்களா, சீக்வன்ஸ் நான் ஆறில் எடுத்தா. சரிங்களா, அதே மாதிரி இது கம்ப்ளீட். சரிங்களா, இதில் சரி இப்போ எந்த ஒரு சீக்வன்ஸ் இதில் எடுத்தாலும் அந்த சீக்வன்ஸ் இதில் உள்ள ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்டு கன்வெர்ஜ் ஆகும். சரிங்களா, ஸோ அதுதான். அப்போ வந்து இந்த இதில் இது கன்வெர்ஜ் ஆகும். ரைட்டுங்களா, பட் இந்த இதில் இது டென்ஸ் 0 வரும். 0 வந்து இந்த ஓப்பன் இதில் இருக்காது. அப்போ இது வந்து என்னது இந்த சீக்வன்ஸ் வந்து டஸ் நாட் கன்வெர்ஜ் இன் திஸ் மெட்ரிக் ஸ்பேஸ். சரிங்களா, ஓகே. காசி ஆகுமா பாருங்க, காசி வந்துடும், காசி சீக்வன்ஸ் வந்துடும். சரிங்களா, கன்வெர்ஜென்ட் ஆக காசி வந்துடும். காசின்னு அர்த்தம், காசி சீக்வன்ஸ் கன்வெர்ஜென்ட் சீக்வன்ஸ் வித்தியாசம். காசி சீக்வன்ஸ்னா எந்த ரெண்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்குன்னு சொல்லுது காசி. சரிங்களா, இங்கே அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோம். சரிங்களா, ரைட். ஸோ இது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன 10th கொஸ்டின் பாருங்கள். ஃபார் எனி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல், க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் ஏ. சரிங்களா, அப்போ வந்து காம்பேக்ட்னு அர்த்தம். க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட்னாலும் இது காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு அர்த்தம் ஏ. ரைட்டுங்களா, ஸோ எஃப் ஃப்ரம் ஏ டு ஆர் கொடுத்தாச்சு. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. சரிங்களா, ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் கண்டினியூஸாக இருந்தால் பவுண்டடாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ட்ரூ தானேங்க. ஸோ எஃப் கண்டினியூஸாக இருந்தால் இட் இஸ் பவுண்டட். எதுக்கு பவுண்டடு? ஏவா? ஏ பவுண்டடா? எஃப் கண்டினியூஸாக இருந்தால் இட் இஸ் பவுண்டட். இட் இஸ் பவுண்டட் வாட்? ஃபங்க்ஷன் பவுண்டட்னு சொல்கிறாங்களா, இதில் இந்த செட்டு பவுண்டட்னு சொல்லிட்டு ஆமாம் ஃபங்க்ஷன் பவுண்டட் சொல்கிறாங்க. ரைட்டா, சரி ஃபாலோ ஃபங்க்ஷன் பவுண்டட். இட் இஸ் மீன்ஸ் ஃபங்க்ஷன் பவுண்டடாக தான் இருக்கும். ஏன்னா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். ஸோ காம்பேக்ட் போது க்ளோஸ்டு பவுண்டர் வந்துடும். அப்போ இது வந்து ஏ வந்து ட்ரூ வந்துடும். இது வராது. சரிங்களா, இது என்ன காரணம்னா
ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் வந்து க்ளோஸ்ட் அண்ட் காம்பேக்டாக இருக்கா, எஃப் பவுண்டடு பட் கண்டினியூஸ் வராது. என்ன கொடுக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். எஃப் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்குது பட் கண்டினியூட்டி வராது. சிம்பிளாக போட்டலாமா? அந்த இதே எடுத்துக்கலாமே. காம்பேக்ட் வராது, சரி வராது. பவுண்டடாக இருக்குது பட் கண்டினியூஸாக வரலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பவுண்டட் மாதிரி கொடுத்துடணும் பட் இந்த கண்டினியூட்டி வரக்கூடாது. சரி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு டக்குன்னு ஆன்சர் வர மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ எஃப் பவுண்டடாக இருக்கணுங்க, ஆனால் கண்டினியூட்டி இருக்கக்கூடாது காம்பேக்டில். எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சும்மா எழுதி பார்ப்போம். x பிலாங்ஸ் டு 0 to 1 எழுதி பார்ப்போமா? இதில் ஒரு எக்ஸ் மாதிரி போட்டுக்குவோம். இங்கே 1க்கு 0 போட்டுக்குவோம். சரிங்களா? இப்படி போட்டுக்கலாமா? இப்படி போட்டுக்குவோம். 1க்கு என்ன போட்டுக்கலாம் பார்ப்போம். சரி இப்போ பார்ப்போம். இப்போ இந்த என்னது இந்த இது வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இன்டர்வல் ஏ தான் க்ளோஸ் இன்டர்வல் 0,1. இப்போ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்குது. ரைட்டா? இது மேப் கொடுத்தாச்சு. பவுண்டட் தான். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு மாடுலஸ் வேல்யூ வந்து மாட் எக்ஸ்ன்னு வரப்போகுது. மாட் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 தான். சரிங்களா? பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கும் பட் கண்டினியூட்டி வராது. என்ன காரணம்னா இங்கே லிமிட் போடுறேன். லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு 1+ போடுறேன். 1+ 1 மைனஸ் தானே போடணும். 1 மைனஸ் தான் போட முடியும். ஒன்றா 1க்கு லெஃப்ட் சைடு தான் லிமிட்டாக இருக்கும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இது என்ன வரும் பாருங்கள். லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ என்ன ஆகும் பாருங்கள். இது வந்து என்ன ஆகும்னா இங்கே 1ன்னு வரும். கரெக்டுங்களா? 1 மைனஸ் 1 வரும். பட் இமேஜ் வேல்யூ வந்து என்னது 0ன்னு வந்துருக்கு. அப்போ 0 cannot be 1. அப்போ வந்து என்னது அது கண்டினியூட்டியாக இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம்? கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டில் ஈஸியான கொஸ்டின் தான். இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். ரோல்ஸ் இருந்தானே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆக்சுவலாக +2லேயே இது கொஸ்டினாகவே வச்சுருக்காங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? அப்போ எஃப் கண்டினியூஸாக இருக்கும், டிஃபரன்ஷியல் ஓப்பன் ரோலில் டிஃபரன்ஷியலாக இருக்கும். இந்த எண்டிங் பாயிண்டில் எஃப் வேல்யூ சேமாக இருக்குது. அப்படின்னா தேர் இஸ் எ பாயிண்ட். இந்த ஓப்பன் ரோலில் எக்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஆக்சுவலாக என்னென்னா ரோல்ஸ் தியரம்னு அர்த்தம். வெரி சிம்பிள். இது ஏ,பின்னு கொடுத்துட்டாங்களா, இன்டர்வல் x எக்ஸ்னு வச்சுக்கோமே. இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைனை ட்ரா பண்ண முடியும். அதான் கான்செப்ட். இந்த கர்வ் இருக்கா, இந்த கர்வ் இருக்குது. இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரைய முடியும். அதுதான் என்னது இந்த ரோல்ஸ் தியரம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் முக்கியமானது. அடுத்தது என்னென்னா ஒரு சிங்குலர் இன்டெக்ரல், அது இம்ப்ராப்பர் இன்டெக்ரலில் போகிறாங்க. சிங்குலர் இன்டெக்ரல்னால் என்ன அர்த்தம்னா இந்த இன்டெக்ரலோட லிமிட்ஸ் வந்து இன்ஃபனைட்டாக இருக்கும். -+∞ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை இந்த எக்ஸ் லிமிட்டில் ஏதோ ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது இங்கே என்னது இங்கே டினாமினேட்டர் 0 ஆகலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் என்னது சிங்குலர் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியமானது. ஆக்சுவலாக நம்ம இதில் சீக்வன்ஸில் என்ன படிப்போமோ அதே தான், அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா கம்பேரிஷன் டெஸ்ட்டு தான். சரிங்களா? இங்கே என்ன பண்ணீங்களோ அதை இங்கே அப்படியே டிட்டோ. ஸோ இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் நோட்டே போட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக அது நிறைய டைப்ஸ் உண்டு. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முக்கியமானது. இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் ஒரு கொஸ்டின் வந்தால் இருக்கு பாருங்கள். இதெல்லாம் முன்னாடியே நோட்ஸ் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். சரிங்களா? பி டெஸ்ட்டு, கம்பேரிஷன் டெஸ்ட்டு, லிமிட் கம்பேரிஷன் டெஸ்ட்டு. நீங்கள் சீக்வன்ஸில் என்ன பண்ணுவீங்களோ அதை அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம், டிட்டோவாக கொண்டு வரலாம். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் கைண்டுக்கு இது.
இதெல்லாம் லைட்டாக நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும், யூஸ் ஆகும். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த தியரம் முக்கியமானது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து செகண்ட் கைன்னு சொல்கிறோம். செகண்ட் கைன்னா அந்த என்ன அர்த்தம்னா, அந்த லிமிட் வந்து இந்த ஃபைனைட்டாக இருக்கும். இங்கே வந்து சிங்குலரிட்டி இந்த ஃபங்க்ஷனில் வரும். சரிங்களா? அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கைன்னா இங்கே பிரச்சனை வரும். சரிங்களா? சரி, இதெல்லாம் முக்கியமானது. பி டெஸ்ட்டு, கம்பேரிசன் டெஸ்ட்லாம் ஈஸி தான், வெரி சிம்பிள். ஆக்சுவலாக ரெண்டு இது என்னது, பவுண்டட் அண்ட் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். இன்டகிரபிளாக என்ன அர்த்தம், கண்டினியூட்டி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னது, எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். சரிங்களா? ரைட். அப்போ இந்த மாதிரி ஒரு பவுண்டு கொடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த இது கன்வர்ஜெண்ட்டாக இருந்தால் ஓகே, இந்த 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 இதோட இன்டகிரல் வேல்யூ கன்வர்ஜெண்ட்டாக இருந்தால் இதுவும் கன்வர்ஜென்ட், இது டைவர்ஜெண்ட்டாக இது டைவர்ஜென்ட், அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி இங்கே லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட், இதுக்கும் அதே தான், சேம் கான்செப்ட். நீங்கள் சீக்வன்ஸ் படிச்சிங்கன்னா அதே தான் இங்கே சீக்வன்ஸ்னு அதான். அங்கே சீக்வன்ஸில் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், இங்கே பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோதான். அங்கே வெறும் இங்கே பவுண்டட் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இப்போ நிறைய டெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் உங்களால் படிக்க முடியாது. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். சரிங்களா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ரெண்டு டெஸ்ட், ஆக்சுவலாக இதுதான் கொஸ்டின். இதுதான் அவங்க இந்த இன்டகிரல் தான் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட்னு கேட்டிருக்காங்க. நான் கம்பேரிசன் டெஸ்ட் வந்து இது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? முக்கியமானது இது எப்போன்னா, இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது,